நண்பர்களே, விஜய் திருச்சியில மறுபடியும் அதிரடி காட்டினார். பார்த்திருப்பீங்க. தன்னுடைய வேட்புமனுவை திருச்சி கிழக்கு தொகுதியில தாக்கல் பண்ணாரு. அதுக்கப்புறம் அப்படியே ரோட் ஷோவும் நடத்தினாரு. ஒரு இடத்துல போய் பேசினாரு. அங்க ஒரு பாட்டும் பாடினாருங்க. அதை கவனிச்சிருப்பீங்க. அதுதான் முக்கியமான பஞ்சு. என்ன பாட்டுங்க! இப்படிதாங்க கரூர்ல பாடினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இப்ப பாடின பாட்டு இருக்க தமிழ்நாடு முழுக்க செம்ம வைப்புங்க. எல்லாரும் அந்த பாட்டு திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி கேட்கறாங்க. ஏன்னா அந்த பாட்டு அப்படிப்பட்ட ஒரு பாட்டா இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிலை பின்னால் இருக்க இவர் பேசியது. எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தெரியுமா? கனெக்ட் ஆகுதா? அவர் பேச ஆரம்பிக்கும் முன்னாலே எம்ஜிஆர் சிலைக்கு போய் மாலை அணிவித்து விட்டு மரியாதை செலுத்தி விட்டு ஒரு போஸ் கொடுத்தாரு பாருங்க. அவர் தனி எம்ஜிஆர் தான் நினைக்கிறார். யாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க, அதிமுக காரங்க சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, 67 நடந்த புரட்சி, 77 நடந்த புரட்சி, அந்த மாதிரி 26 புரட்சியை காட்டும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. எம்ஜிஆர் பின்னால் இருக்க, எம்ஜிஆர் சிலை பின்னால் இருக்க விஜய் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே இங்க ஆளுகின்ற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நிச்சயமாக கொஞ்சம் அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறது. அவர் பாடின பாட்டு சாதாரண பாட்டை ஓட்டு கொடுங்க அப்படின்னு பாடினாரு. தனியா தான் வந்திருக்கேன்னு பாடினாரு. அந்த ராகவனை சேர்த்து ஒரு சிறிய சிரிச்சார். சண்டை பாடிட்டு தான் சிரிச்சாரா, இல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னு நினைச்சு சிரிச்சாரா, அதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். அவரு கேரவான் போன பிறகு, ஒரு வேன் போன பிறகு கூட மக்கள் அங்கேயே காத்திருக்காங்க. ஏன்னா அவரையே அந்த வேனையே அவருன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திட்டாருங்க. ஆனா பேசின பேச்சு என்ன? மறுபடியும் ஜனநாயகம் பத்தி பேசினார். என்ன பேசினாருன்னா, ஜனநாயக ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பேசினாரு. அது அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உற்சாகம் கொடுத்துருச்சு. என்னப்பா ஜனநாயகன் இப்போ அது வருமா, இல்ல தேர்தலுக்கு முன் பிறகுதான் ஜனநாயகனாக வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் கிடைக்குதா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, என்ன சொல்றாங்க, அவங்களும் கவனிக்கல, இவங்களாவது கவனிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்கன்னு சொல்லும்போது அது பாஜக அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, மோடி, அமித்ஷா இந்த மாதிரி பேச்சே சொல்றது இல்லைங்க. ஏதோ மேட்டர் இருக்கு இல்ல, அதை சொல்லாம தான் விடுறாரு. ஆனா இங்கே வரும்போது திரு ஸ்டாலின் ஸ்டார், சிஎம் ஸ்டாலின் சார் அப்படிலாம் சொல்றாரு. ஏன்னா பேரை சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் இங்கு போட்டி என்பது திமுகவுக்கும் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. அதுக்கு போட்டியாரு தாவேகாவுக்கும் அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த ஆர்ப்பரிப்பை ஏத்தி விடுறாரு. ஆனா கூடுற கூட்டம் எல்லாம் காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லைங்க. விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிக்காரங்க, முக்கியமான கட்சிக்காரங்க எல்லாருமே எப்படியோ சொல்லி மாவட்டம் வட்டம் கிட்டம் எல்லாம் சொல்லி ஒரு 10-20 பேர் கூட்டு வந்துருங்க சொல்லி பெருசா காமிச்சு ட்ரோன்ல பெரிய அசதல் காமிக்கிறாங்க. விஜய்க்கு அப்படிலாம் இல்ல, மாவட்டம் வட்டம் எதுவுமே பெருசா இல்லை, எல்லாரும் வந்து கூட்டமா வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா அவர் போட்டி போடுற தொகுதி இருக்க ரொம்ப கஷ்டமான தொகுதிங்க. ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. திருச்சி கிழக்கு நான் கடந்த முறை இனிக்கு எரிதராஜ் ரொம்ப கணிசமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அங்க விஜய் நிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களுக்கு ஜாதி கணக்கு நிச்சயமா இருக்கு, மத கணக்கு இருக்கு, சிறுபான்மை கணக்கு இருக்கு, ரசிகர் கணக்கு இருக்கு, அப்புறம் பொது கணக்கும் இருக்கு. இந்த எல்லா கணக்கு சேர்த்துதான் அவரை அரியணை ஏத்தணும். முக்கியமாக அந்த தொகுதியில ஜெயிக்க வைக்கணும். ரொம்ப டஃப் ஃபைட்டுங்க. ஆனா அவர் வரும்போது 2% ஓட்டு ஏறிடுது நம்ம தொடர்ந்து சொல்றோம். அவர் போனார் அப்படின்னா அந்த ஏரியாவே கொஞ்சம் பெரிய அளவுக்கான அப்படி வைப்பை உணருது. ஏன்னா கடந்த முறை அவரு பிரச்சாரம் ஆரம்பிச்சது திருச்சியில் தான், அவ்வளவு கூட்டம் கூடுச்சு. இப்பவும் பார்த்தோம்னா திருச்சியில அப்படி ஒரு கூட்டம் கூடுது. அவர் போற இடங்கள்லாம் அவ்வளவு கூட்டம் கூடுது. மக்கள் எல்லாமே அலை பாய்ந்து வந்து அவரை பார்க்கிறார்கள். பார்க்கிறவர்கள் ஓட்டு போடுவார்களா, ஆச்சரியப்படுவதற்கில்லை. நமக்கு தெரிந்த செய்தியாளர்கள், நாம் தொடர்பில் இருக்கின்ற செய்தியாளர்கள், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அவர்கள் எல்லோரும் கொடுக்கிற தகவல்கள் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஃபைட்டு கொடுக்கிறாரு. சில இடங்கள்ல அதிமுக 3ஆம் இடத்துக்கு போகுது, அல்லது 2 பெரிய கட்சிகளுடைய வெற்றி தோல்விகளை பாதிக்கிறாரு, நிறைய தொகுதி அவரே ஜெயிக்கிறார், இப்படியே தகவல்கள் வருதுங்க. நீங்களே போய் பாருங்க. இதை பாக்குறவங்க உங்க ஏரியால மக்கள்கிட்ட போய் கேளுங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேளுங்க. நாம ஒன்றும் இதுல சொல்ல போறது இல்லை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வளர்கின்ற ஒரு அரசியல் சக்தியாக நிச்சயமாக இருக்கிறார். திருச்சியில போய் அவர் பேசுறது என்ன அப்படின்னா, இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவர் வேலை வாய்ப்புல ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சொல்றாரு. திரு கே நேரு தான் சொல்றாரு, ஆனா பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தெரியல. என்ன மக்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு மக்களை சிந்திக்க வைக்கிறார். சிந்திக்க வைத்த தலைவர் அப்படிங்கிற நிலைமை கூட வந்துருது. மக்கள் எடப்பாடி அப்படி இல்லை, இங்க வந்து இன்றைக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அரசியல் பொழியை கொடுத்துருவார். அப்புறம் நம்ம சிஎம் சார் அவருக்கு வந்து ஸ்டைலா அவரு இந்த நாட்டிலே வருகின்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்வையா பேசிடுறாரு.
யாரையும் அவங்க நேரடியாக திட்டிடுறாரு. நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சொல்லியே கடுமையாக விமர்சனம் பண்றாரு. 2 பேருமே கடுமையாக தாக்குதல் கொடுத்துக்கிறாங்க. ஆனா விஜய் அப்படிலாம் பண்றது இல்லை. அவர் உச்சரிக்கிற ஒரே பேர் பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் தான். அவர் வேறு யாருமே அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு அமைச்சரவைங்கிறது ரொம்ப பெரியது, ஒரு கட்சிங்கிறது மிக பெரியது. யாரை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு. ஒருத்தர் பத்தி மட்டும் தான் பேசுறாரு. ஆனா எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான லாபம் கொடுக்கணும்னு தெரியல. இருந்தாலும் லாபம் தருங்கிற மாதிரி சூழ்நிலையை அவர் உருவாக்குறாரு. ஏன்னா அவர் முகத்துல ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் அப்படி ஒரு மலர்ச்சி இருக்கு. ஏதோ ஜெயிச்சுட்டு வெற்றி கொண்டாட்டத்துக்கு வந்தவர் மாதிரி இருக்காருங்க. என்னதான் இருந்தாலும் நடிகர் தானே அப்படி நீங்க சொல்றது தெரியுது. நடிகராக இருந்தாலும் அங்கு அரசியல் தலைவராகவும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் அல்லவா? அந்த பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே பண்றாரு. அவர் போய் வேட்புமனு தாக்கல் செய்வதெல்லாம் பாருங்களேன், அது ஒரு சீன் எல்லாம் ஓகேயா ரெடியா கட்டாங்கன்னு கேட்டு வர மாதிரி இருக்கு. அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்றாரு. முதல் டேக்லயே ஓகே. அதே மாதிரி பேச வருது அப்படிதான், அட்டகாசமா பேசுறாருங்க. பார்த்துதான் பேசுறாரு, ஆனா அருமையா பேசுறாரு. மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் அதிர்ந்து தான் போயிருக்கு. அவர் கொஞ்சம் வெளியே வர வர மற்ற கட்சிகளுக்கு நிச்சயமா அளவுக்கான அவர்கள் வயிற்றில் புளியை கரைக்கிறது. அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் வெடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மிகப்பெரிய கட்சிகள், மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட கட்சிகள், திமுக அப்படியே டாப் டு பாட்டம் அவ்வளவு அட்டகாசமா அத்தனை பூத்துகளும் கிட்டத்தட்ட 70,000 வாக்குச்சாவடி அத்தனை லெவல்ல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யாரு ஓட்டு போடுவாங்க, யாரு ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காங்க. அதிமுக அப்படிதான், அவங்களுக்கும் மிகப்பெரிய கட்சிங்க. கீழ் வரைக்கும் பெரிய மட்டம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு கட்சி அது. எம்ஜிஆர் காலத்து கட்சி. எல்லாருமே ஒரு கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாருக்கும் என்னென்ன பண்ண போறாங்கிறது தெரியும். இந்த 2 கட்சிகளும் கடந்த 60 ஆண்டுகளாக கடுமையான போட்டியை கொடுத்து வருகின்றன. இந்த எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது அதுல ஒரு புதிய கட்சி அப்படியே வெற்றி பெற்று வருவது என்பது மிக மிக சிரமமானது. ஆனால் விஜய் என்ற முகம் அதை மாற்றும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அந்த கட்சிக்காரர்களும் இந்த நம்பிக்கையில் தான் இந்த தேர்தலில் இறங்கி இருக்கிறார்கள். மற்ற கட்சிக்காரர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க ஆட்சியில இருந்ததில்லை, பெரிய அளவுக்கான ஒரு நிதி பின்புலம் இல்ல, பினான்சியல் பேக்ரவுண்ட் இல்ல. இந்த திமுகவோ அதிமுகவோ மக்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதை பல மாதங்கள் முன்னாலே ஆரம்பித்து விட்டார்கள். அன்பளிப்பாக பல விஷயங்கள் வருகின்றன. நம்ம நிறைய சோசியல் மீடியால பாக்குறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா அதெல்லாம் நாம் தமிழர் பண்ணல, அதே மாதிரி விஜயும் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு. நான் ஊழலற்றவர், பொய் சொல்ற மாட்டாரு, உண்மையா ஆட்சி நடத்துவாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் இதைத்தானே சொல்றாங்க. அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு மாற்றத்தை கொடுப்பாரோ, சினிமாவில் என்னமா நடிக்கிறாரு, ஆனா நேர்ல ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, சரி ஓகே கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. இப்படிதான் மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறாரு. இந்த நம்பிக்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு தான் அவர் திருச்சியில சென்றார். அவர் என்னமோ பெரம்பூருக்கு அப்புறம் திருச்சி போனது என்பது ஒரு படி ஏறின மாதிரி நினைக்கிறார். நடிகர், அவருக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போகணும். படங்கிறது ஒரே நாள் முடிவாயிடாது. அவர் கிட்டத்தட்ட 60 நாள் 80 நாள் 90 நாள் கால் ஷீட் எல்லாம் இருக்குல்ல. ஒவ்வொரு நாளும் கால் ஷீட் 8 ஹவர் 10 ஹவர்லாம் இருக்கும். காலையிலயும் திருச்சி வரணும், நைட்டு வரைக்கும் டைரக்டர் விடவே மாட்டாரு. ஓகே சொன்னாலும் சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் கஷ்டத்தை தாண்டி வந்தவர் எப்படிதான் மக்கள் என்ன பண்ண போறாங்க, டைரக்ட் பண்ணுவாங்களா, கட் சொல்லுவாங்களா, இல்ல ஓகேன்னு சொல்லுவாங்களா, 2 கால் ஷீட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுமா, 20 நாள் 30 நாள் நிறைய தேவைப்படுமா, ஒரு 6 மாசம் கழிச்சா, இல்ல 1 வருஷம் கழிச்சா, 5 வருஷம் கழிச்சா சொல்ல முடியாதுல்ல. அந்த அளவுக்கான ஒரு தயாரிப்பை தான் அவர் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் கூட மக்களிடம் வைத்த நம்பிக்கையை அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தெளிவாகத்தான் காட்டினார். அந்த தெளிவாக காட்டுவது மூலமாகவே மற்ற கட்சிகளிடம் நிச்சயமாக ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி விடுகிறார். அதிர்வலை ஏற்படுத்திய மூலமாக அவருடைய ஐடி டீம்ல பயங்கரமா வேலை பார்க்குது. விஜயால அவரு ஐடி டீமை விட திமுக அதிமுக ஐடி டீம் பயங்கரமா வேலை பார்க்குது. வேலை பார்க்கறது மட்டுமல்ல, அப்படி போட்டு தள்ளுதுங்க. அவர் வாய்ஸை மாத்தி எல்லாம் போட்டுறாங்க. அவர் வாய்ஸ் பேசி கொஞ்ச நேரத்திலேயே அவர் மாத்தி பேசுன மாதிரி எல்லாம் போட்டுறாங்க. ஆனா மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் ரொம்ப அறிவாளிகளா இருக்காங்க. இந்த சோசியல் மீடியா மக்களை ரொம்ப அறிவாளி ஆக்கிருச்சு. விஜயும் அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வருகிறார். அந்த அடுத்த கட்டம் இன்னும் அவருக்கு முன்னேற்றம் தருமா என்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.